Hello everyone, welcome to my channel. நாம இன்னைக்கு 8th standard science workbookல இருக்கிற worksheets one by one பார்க்கலாம். Unit 5, worksheet number 5, electricity. Roman letter 1, multiple choice questions. First question, two charged objects are brought close to each other. Choose the correct statement. Option D. They may either attract or repel depending on the type of charge they may carry. Question number 2. A fuse wire should have dash. Option A is the answer. Low melting point. Third question. ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. Is the elementary electric charge possessed by each? Option C is the answer. Proton and electron. Roman letter 2, fill in the blanks. Question number 4. An atom consists of ஒரு atom குள்ள என்ன இருக்கும்? Proton, electron, neutron. Question number 5. The paths of the negatively charged particles in an atoms are called outermost orbits. மறுபடியும் வாசிக்கிறேன். Question number 5. The paths of the negatively charged particle in an atoms are called outermost orbits. Sixth question. In an atom, the dash and dash are equal in number. ஒரு ஆட்டம் குள்ள ரெண்டு எது ஈக்குவலா இருக்கும் நம்பர்ல? எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஆன்சர் வந்து எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான். இந்த டேஷ்ல எழுதணும். எனக்கு இடம் சரியா பத்தலைன்னு நம்ம தனியாக எழுதி காட்டியிருக்கேன். நீங்க கரெக்டா இந்த டேஷ்ல ஃபில்அப் பண்ணுங்க. அடுத்து ரோமன் லெட்டர் 3, ஸ்ட்ரெயிட் whether true or false. If false, write the corrected one. Sentence பார்க்கலாம். 7th question. Electron flow from lower potential to higher potential. It's true. Trueனால அது கரெக்டட் ஃபார்ம் ஏதோ எழுத தேவையில்ல. அவங்க கொடுத்துருக்க ஃபார்மே கரெக்ட். அடுத்து ரோமன் லெட்டர் 4, answer briefly. Question number 8. Why tungsten is used in electric bulb? எலக்ட்ரிக் பல்ப் இல்லையா, அதுல வந்து டங்ஸ்டன் ஒயர் எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஏன்னா ரொம்ப தின்னஸ்ட் ஒயர் இல்லையா. Thin wires of tungsten offer high resistance and gets heated up quickly. Thin wires of tungsten offer high resistance and gets heated up quickly. 9th question. What happens when glass rod and silk cloth are rubbed with each other? ஒரு கிளாஸ் ராட் எடுத்து ஒரு பட்டு துணியில நம்ம தேய்க்கிறோம். ஒரு கண்ணாடி குச்சியை பட்டு துணியில நம்ம தேய்க்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன நடக்கும்னா, the glass rod loses electrons. கிளாஸ் ராட்ல இருக்கிற எலக்ட்ரானை அது இழந்துடும். hence occur positive charge. அதனால அந்த கிளாஸ் ராட் என்ன ஆகிடும்? பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடும். Silk cloth becomes negatively charged. Question number 10. Name two materials to conduct electricity. Electricity conduct பண்ணக்கூடிய ரெண்டு மெட்டீரியல் பேர் கேட்டிருக்காங்க. அலுமினியம் அண்ட் காப்பர். 11th question. Ravi rubbed a plastic scale to his hair and then took the scale close to bits of paper. What happens? ரூலர் இருக்கு இல்லையா, ஸ்கேல் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் ஸ்கேலு. அந்த ஸ்கேல் எடுத்துட்டு ரவி தன்னுடைய தலைமுடி மேல தலையில நல்லா அந்த முடியில நல்லா தேய்ச்சிட்டு சின்ன சின்ன ஏதாவது துண்டா கிழிச்சு போட்ட பேப்பர் பிட்ஸ் பக்கத்துல அந்த ஸ்கேல எடுத்துட்டு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அடிக்கடி நம்ம கிளாஸ்ல பண்ணி பார்ப்போம்ல ஒரு மேஜிக் மாதிரி. அது என்னதுன்னா, plastic scale rubbed with hair and becomes negatively charged.
Negative charge in a comb attract positive charge in a bits of paper. So the bits of paper are moving towards the comb. நம்ம அது மாதிரி கொண்டு போகும்போது அந்த குட்டி குட்டி துண்டு துண்டா கீழ்ச்சி போட்டு இல்லையா, அங்க பேப்பர் வந்து அந்த கோம் அந்த சீப்புல என்ன ஆகும்னா அது ஒட்ட வரும். அப்படி ஒரு மேக்னெட் எப்படி நம்ம கொண்டு போனா ஒரு இரும்பு ஈர்க்குது அது மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த பிளாஸ்டிக் ஸ்கேல்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த பிளாஸ்டிக் மோஸ்ட்லி பார்த்தோம்னா சீப்பெல்லாம் பிளாஸ்டிக்ல தான் வருது. இப்போ தலையை நம்ம நிறைய வேகமா வாடுறோம். அப்போ தலையில வாரும் போது ஹேருக்கும் அந்த பிளாஸ்டிக் கோமுக்கும் அந்த சீப்பு தான் நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், கோம்னு சொல்லுவோம். அந்த ஹேர் கோமு இது ரெண்டும் வந்து அடிக்கடி ரப் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே சார்ஜ் ஆயிடுது. எப்படின்னா பிளாஸ்டிக் கோம், அந்த ஸ்கேலுக்குள்ளே அந்த இடத்துல கோம் கூட போட்டுக்கலாம். பிளாஸ்டிக் comb. A plastic comb rubbed with hair and becomes negatively charged. Negative charge in the comb attract positive charge in the bits of paper. So the bits of paper are moving towards the comb. So the paper bits are moving towards the comb. அடுத்து பார்க்கலாம். Question number 12. Label the part of the atom on the following diagram and answer the questions related to the diagram. ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க, அதுல லேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படி லேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழே ஒரு 4 கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த 4 கேள்விக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் லேபிள் பண்ணி வச்சிருக்கேன், பாருங்க என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு. அந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கு இல்லையா, ரிங்கா, அந்த ரிங்ஸோட பேர் தான் வந்து எலக்ட்ரான் ஆர்பிட்ஸ். அதுக்கப்புறம் உள்ள நடுவில் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ கலர்ல பால்ஸ் இருக்கு, ஒரு மாதிரி காஃபி கலர்ல பால்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நியூட்ரான், புரோட்டான். அதே மாதிரி அந்த ஆர்பிட்டல் ரிங் இருக்கு இல்லையா, அந்த ரிங்ல அங்கங்க ரவுண்ட் ரவுண்டா இருக்கு இல்லையா, பாலா, அதெல்லாம் எலக்ட்ரான். ஸோ நான் எப்படி அந்த பிக்சருக்கு நேம் பண்ணிருக்கணும், லேபிள் பண்ணிருக்கணும், அதே மாதிரி நீங்களும் லேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ அதுல இருந்து கீழே கேட்கக்கூடிய அந்த 4 கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலாம். ஏ, வாட் டைப் ஆஃப் சார்ஜ் டஸ் எ புரோட்டான் ஹேவ்? புரோட்டான்ஸ் எப்பவுமே என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். பி கொஸ்டின் நம்பர் பி, வாட் டைப் ஆஃப் சார்ஜ் டஸ் அன் எலக்ட்ரான் ஹேவ்? புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கும், எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜா இருக்கும். சி, what is the charge of an atom? நியூட்ரல். ஆட்டம்க்கு என்ன சார்ஜ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, நியூட்ரல், பாசிட்டிவும் இருக்காது நெகட்டிவும் இருக்காது. டி, which 2 subatomic particles that are located in the nucleus of an atom? ஆட்டம் உடைய நியூக்ளியஸ்ல 2 பார்ட்டிகல் இருக்கு. என்னென்ன பார்ட்டிகல் கேட்கறாங்க, புரோட்டான் அண்ட் நியூட்ரான். இதோட ஒர்க் ஷீட் நம்பர் 5 ஃபினிஷ் ஆகுது. இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுல எதனா தவறு பிழைகள் இருந்தா கண்டிப்பா இன்பாக்ஸ்ல தெரிவிங்க. இது மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்.